Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 roll plastic wire யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான லேப்டாப் பேக் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் காப்பர் கலரும் half white கலரும் நான் எடுத்திருக்கேன். காப்பர் கலர்ல உங்களுக்கு 2.5 roll தேவைப்படும். 3 roll வாங்கி வச்சுக்கோங்க. half whiteல உங்களுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். ஒரு half roll தேவைப்படும் அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க் தரேன். வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாसेस தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. டீடைல் சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளாஸ்டிக் வயர்ல சென்டர்ல கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து வயர்களை எடுத்துக்கலாம். உள் பக்கமா இருந்து வயரை எடுத்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்கேல்ல அளவெடுங்க. 8.5 அடி எடுத்துக்கோங்க. 8 அடியும் 6 இன்ச்சஸும் எடுத்துக்கோங்க. நிறைய பேத்துக்கு இதுல டவுட் வருது, 6 இன்ச்சஸ் அப்படிங்கிறது 5க்கும் 6க்கும் இடையில வைக்கிறதா இல்ல 6க்கும் 7க்கு இடையில வைக்கிறதான்னு. நீங்க கரெக்டா 6ல வைங்க போதும். இந்த மாதிரி ஒரு வயர் கட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வயர்கள் இதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்ச் டேப்ல நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 255 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா வயர்களையும் நீங்க கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப எல்லா வயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். காப்பர் கலர்ல 20 வயர்ஸும் ஹாஃப் ஒயிட்ல 12 வயர்ஸும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை ஈக்குவலா மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் அப்படிங்கிறது பண்டலோட நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அது ரன்னிங் வயர்னு சொல்லுவோம். அந்த ரன்னிங் வயரை எடுத்துட்டு 4.25 அடி எடுத்துக்கலாம். 4 அடியும் அதுக்கப்புறம் 3 இன்ச்சஸும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது ரொம்பவே கவனம் தேவை. மேலே இருக்க வலுவலுப்பான பகுதி 4.25 அடி இருக்கும். கீழே இருக்கிற சொரசொரப்பான பகுதி பண்டலோட ஜாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இடது கையில பிடிச்சுக்கணும். இந்த இடத்த இடது கையில பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் ஒயிட் கலரை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணலாம். ஹாஃப் ஒயிட் கலர் ஒயரை எடுத்துட்டு அது ஈக்குவலா ஆல்ரெடி வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் நாட், பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அடுத்து சிவன்கண் நாட் போடணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கூட சிவன்கண் நாட்ல போட போறோம். அதனால ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன்கண் நாட்டும் மாத்தி மாத்தி போடணும். அப்பதான் நமக்கு அந்த சிவன்கண் டிசைன் வரும். சிவன்கண் டிசைன் அப்படிங்கிறது கண்ணு மாதிரி இருக்கும். ஒன்று ஹோல் வெர்டிக்கலா வரும், ஒன்று ஹரிசாண்டலா வரும். இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு அந்த ஹோல் கிடைக்கும். அடுத்து ஹாஃப் ஒயிட் கலரை இன்னொரு பீஸ் எடுத்துட்டு அந்த ரன்னிங் வயருக்கு பின்னாடி வச்சுட்டு இந்த ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, அதை எஸ் மாதிரி வச்சுட்டு இந்த லூப்குள்ள விடணும். லூப்குள்ள விட்டுட்டு ஹாஃப் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து சொரசொரப்பான பகுதி லெஃப்ட் சைடு பக்கமா எடுத்துட்டு இந்த ரன்னிங் வயர் லூப்குள்ள விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாட் போடும் போதும் 2 வயர்களும் மேலேயும் கீழே இருக்கிற 2 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிவன்கண் நாட் போடும்போது நமக்கு கண்டிப்பா ஒயர் ஷார்டேஜ் ஆகும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்து காப்பர் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதுல நம்ம நார்மல் நாட் போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன்கண் நாட்டும் மாத்தி மாத்தி போடணும். ஓகேயா? ஒவ்வொரு நாட் போடும்போதும் நாட் டைட்டா போடுங்க. 2 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்டா நம்ம கவனிக்க வேண்டியது, லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு பக்கமா நம்ம நாட் போட்டு வரணும். இப்ப ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, அதுலதான் நம்ம போட்டு வரணும். ஆல்ரெடி விட்டுருப்போம் இல்லையா 4.25 அடி, அந்த பக்கமா நம்ம போடக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பேட்டர்ன்ல போட்டு வர்றேனோ அதே பேட்டர்ன்ல தான் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஹாஃப் ஒயிட்ல 2 வயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா காப்பர்ல 4 வயர் ஜாயின் பண்ணணும். இதே பேட்டர்ன்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாட் நார்மல் நாட், ஒரு நாட் சிவன்கண் நாட். அதை ரொம்ப கவனமா பார்த்து போடுங்க. நான் எல்லா நாட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா நாட்ஸும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்.
மொத்தம் இந்த லைன்ல வந்து 32 நாட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஹாஃப் ஒயிட் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 4 காப்பர் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 2 ஹாஃப் ஒயிட், அதுக்கப்புறம் 4 காப்பர். இதே பேட்டர்ன்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயரை வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா 4.25 அடி, அதே அளவு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ சென்டர் லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் நாட்ல ஆரம்பிச்சிருக்கோம், முடிக்கிறப்ப சிவன்கண் நாட்ல முடிச்சிருக்கோம். நம்ம பொதுவா வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா நார்மல் நாட்லயே ஆரம்பிச்சு நார்மல் நாட்லயே முடிப்போம். இதுல வந்து நார்மல் நாட்ல ஆரம்பிச்சு சிவன்கண் நாட்ல முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ல வந்து எப்படி கார்னர் திருப்புறது அப்படிங்கறத வரும்போது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இப்ப வழக்கமா போடுற மாதிரியே ரன்னிங் ஒயரை வந்து 4.25 அடி எடுத்துக்கலாம். 4.25 அடி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் வந்து செகண்ட் லைன்ல சிவன்கண் தான் போடணும். இது போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மெதுவா பொறுமையா போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கலாம். சொரசொரப்பான பகுதி லெஃப்ட் சைடு வர மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை 4.25 அடி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்ல உள்ள வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இனி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். அடுத்து நார்மல் நாட் போடணும், அடுத்து சிவன்கண் போடணும், இப்படியே மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதுதான். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. எண்ட்ல வந்து 4.25 அடி சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சென்டர் லைனுக்கு மேல 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல மொத்தம் 9 லைன் போட்டிருக்கேன். இது வந்து லேப்டாப் பேக் அப்படிங்கறதுனால நமக்கு பேஸ் சன்னமா இருந்தாலே போதும், ரொம்ப அகலம் தேவையில்லை. இன்னுமே நீங்க கம்மியா கூட வச்சுக்கலாம், 7 லைன் கூட வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், 9 லைன்ஸ் வச்சிருக்கேன். இப்ப இந்த பேஸ்ல வந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஒயர்களும் 2 ஒயரா இருக்கு. ஆனா 4 கார்னர்ல மட்டும் 4 சைட்லயும் ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4 ஒயர்கள் உள்ள இன்செர்ட் பண்றோம். இது வந்து வழக்கமா சிவன்கண் கூடையில போடுற மாதிரி தான், ஆனா இது வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அது என்னங்கறத கண்டினியூஸா பாருங்க. இப்ப 4 ஒயரும் இதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு, இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு 4 கார்னர்லயும் இன்செர்ட் பண்ணிடலாம். ஒரு 4-5 நாட் வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணுங்க. ஜிக்ஸாக் ஷேப்ல சொருங்க, அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் இன்செர்ட் பண்ண பின்னாடி ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். காப்பர் கலர் ரன்னிங் ஒயர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். 2 இன்ச்சஸ் வந்து விட்டுறலாம். நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நம்ம ஆரம்பிக்கிற நாட் வந்து நார்மல் நாட் வர்ற இடத்துல தான் ஆரம்பிக்கணும். நார்மல் நாட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கறதே சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லா இடத்துலயும் 2 ஒயர்களா நமக்கு சேர்ந்து வருது. இதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயர்ல தான் நமக்கு நார்மல் நாட் வரும். அதனால லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஒயர்ல இருந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட் போடலாம். இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் விட்டுட்டு போட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நாட் வந்து நான் நார்மல் நாட் போட்டுட்டேன். அடுத்து வந்து சிவன்கண் நாட் போடலாம். இதே மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லா போட்டு வாங்க. கார்னர்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கார்னர் வரையும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். லாஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட்ல முடிச்சிருக்கு. அதனால இந்த கார்னர்ல சொருகி இருக்கும் பாருங்க, அதுல வந்து நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒத்தப்படை எண்ணிக்கையில நீங்க போட்டீங்கன்னா 4 கார்னர்லயுமே நமக்கு சிவன்கண் நாட் தான் வரும். இதுல வந்து அப்படி வராது. இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட் வந்துருச்சு. நம்ம எந்த நாட் போட்டிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட் தான் வந்து சொருகின ஒயர்ல வந்து நம்ம போடணும். அடுத்து வந்து சிவன்கண் போட்டுக்கலாம். இந்த கார்னர்ல வர்ற
நாட் மட்டும் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த லைன் போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். ஓகேவா? இதே மாதிரி இந்த கார்னர் சைடில் வந்து போட்டுருங்க. சைடு பகுதியில் இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. இப்போ அடுத்த கார்னர் பார்க்கலாம். அடுத்த கார்னர் எண்டில் வந்து நமக்கு சிவன்கண் நாட்டில் முடிஞ்சிருக்கு. அதனால சொருகன ஒயரில் நார்மல் நாட்டில் போடலாம். நமக்கு வந்து எந்த இடத்துல நாட் முடிஞ்சிருக்கோ அடுத்து என்ன நாட் போடணுமோ அந்த நாட்டு தான் வந்து கார்னரில் போடணும். நீங்கள் வந்து கார்னரில் இந்த நாட் தான் போடணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு எந்த நாட் கரெக்டாக வருமோ அதை மட்டும்தான் போடணும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து 2 சைட்லேயும் நமக்கு வந்து நார்மல் நாட்டில் வந்திருக்கு. அடுத்த 2 சைட்லேயும் நமக்கு சிவன்கண் நாட் வரும். அடுத்த 2 கார்னரும் நமக்கு சிவன்கண்ல வரும். லாஸ்ட் முடியும் போது இந்த இடத்துல நார்மல்ல முடியும். அடுத்து சொருகன ஒயர்ல சிவன்கண் நாட் போடணும். அதே மாதிரி அடுத்த கார்னரும் 4th கார்னரும் அதே மாதிரி நார்மல்ல நமக்கு முடியும். கார்னர்ல வந்து சிவன்கண் போடணும். அப்படி போடும்போது இதுல வந்து 2 சைட்ல நமக்கு நார்மல் நாட் வரும். 2 சைட்ல வந்து சொருகன ஒயர்ல சிவன்கண் நாட் வரும். இந்த மாதிரி நம்ம ரெட்டைப்படை எண்ணிக்கையில போடும்போது கார்னர்ஸ் வந்து நமக்கு மாற்றி வரும். இதுல பாருங்க, இந்த கார்னர்ல வந்து நமக்கு சிவன்கண் நாட்ல வந்திருக்கு. நார்மல்ல முடிஞ்சிருக்கு. சிவன்கண் நாட் வந்து போடணும். இதுல வந்து நீங்க எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்க ஒத்தப்படை எண்ணிக்கையிலையும் போடலாம், ரெட்டைப்படை எண்ணிக்கையிலையும் கவுண்டிங் வைக்கலாம். ஆனா அந்த கார்னர்ல எப்படி போடணுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, 4 கார்னர்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் வந்துட்டேன். இனி வந்து லேடர் நாட் போட்டு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட்ல முடிஞ்சிருக்கு நமக்கு. இப்ப ஆரம்பிக்கும் போது விட்டோம் பாருங்க 2 இன்ச்சஸ் ஒயரு, அதை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாட்டை கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு மேல் பக்கமா தள்ளிக்கலாம். ஒரு சின்ன லூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை ரிவர்ஸ்ல ஃபோல்டு பண்ணிட்டு அந்த லூப்குள்ள விடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து லூப்குள்ள விட்டு வெளியே எடுத்துடலாம். ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விடணும். இனி வந்து நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸா போட்டு வரணும். அடுத்தது வந்து நம்ம நார்மல் நாட் போடுற இடத்துல ஆரம்பிக்கணும். நார்மல் நாட் வந்து இந்த 2 ஒயர்கள் சேர்ந்து வருது இல்லையா, அதுல 2வது ஒயர்ல நார்மல் நாட் வரும். அந்த இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கலாம். இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியது தான். நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன்கண் நாட்டும் மாத்தி மாத்தி போட்டுவாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ ஹைட் வந்து நான் போட்டிருக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி புஷ் வச்சிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் கொடியா வந்திருக்கு. ஹைட் வந்து நான் 26 லைன்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து 8 ஒயர்கள் மட்டும் நான் உள்ள சொருகாம வச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு வந்து லாக் போடுறதுக்காக எல்லா ஒயர்களையும் 3rd ரோல இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இன்செர்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஜிக்ஸாக் ஷேப்ல இன்செர்ட் பண்ணுங்க, அப்பதான் நீட்டா இருக்கும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுங்க. இந்த லாக் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து ஆல்ரெடி ஒயர்கள் எல்லாமே ஹைட் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து இப்படியே ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹைட் கம்மியா இருந்துச்சுன்னா ஒயரை வந்து உள்ள சொருகிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நல்ல லென்த்தாவே இருக்கு ஒயரு, அதனால பாதியில போட்டுட்டு நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு 4-5 லைன் போட்ட பின்னாடி அதுக்கப்புறமா நம்ம ஒயர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயர்கள் வந்து வெளியவே தெரியாது. நம்ம அதோடயே சேர்த்து வச்சு போடும்போது உள்ள வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாது. இப்போ வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்றேன். இந்த 8 ஒயர்கள் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் சென்டர்ல வர்ற இந்த 8 ஒயர்களை மட்டும் நான் எடுத்திருக்கேன். சென்டர்ல தான் நமக்கு வந்து லாக் வரும். அதனால வந்து இந்த 8 ஒயர்களை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இன்னும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம வழக்கமா போடுற மாதிரி போட்டு வரலாம். இந்த இடத்துல நார்மல் நாட் வருது, அதனால நார்மல் நாட் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து போடும்போது அந்த இடத்துல சிவன்கண் நாட் வருதுன்னா சிவன்கண் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுல நார்மல் நாட் வருது, நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்த நாட் வந்து சிவன்கண் நாட் போட்டுட்டு அதே மாதிரி கண்டினியூஸா இந்த 8 நாட்ஸும் போட்டுருங்க. 8 நாட்ஸும் போட்டுட்டு எண்டிங்ல வந்து 2 இன்ச்சஸ் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த லைனும் போடலாம். அடுத்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் சிவன்கண் நாட்ல போடலாம். சிவன்கண் நாட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸா போட்டு வாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைனும் போட்டு வரணும். ஆரம்பிக்கும் போது 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. ஒரு லைன் முடிவில் வந்து 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. இதே மாதிரி நீங்க போட்டு வரும்போது நமக்கு ஹைட்டா கிடைக்கும். இதே மாதிரி நீங்க போட்டு வரும்போது இந்த லாக் கிடைக்கும். ஒரு 5 லைன்ஸ் போட்ட பின்னாடி 8 ஒயர்கள் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சேம் இது எந்த பேட்டர்ன்ல இருக்கோ அதே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். 4 ஹாஃப் ஒயிட்டும் 4 காப்பர் கலரும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். வெளியே தெரியாத மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 8 ஒயர்களை இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து கண்டினியூஸா இதே மாதிரியே போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட் வரும், அடுத்து நார்மல் வரும். இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரலாம். 2 ஒயர்களையும் சேர்த்து வச்சு போட்டுவாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாம இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அப்பதான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டுவாங்க. ஒரு 4-5 லைன் போட்ட பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒயர்கள் இருந்தது அப்படின்னா உள்பக்கம் இருக்கிற ஒயரை கட் பண்ணிருங்க. வெளிப்பக்க ஒயரை கட் பண்ண வேணாம், உள்பக்கம் இருக்க ஒயரை கட் பண்ணிருங்க. 10 லைன்ஸ் வந்து காப்பர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்க 2 லைன் மட்டும் இந்த ஹாஃப் ஒயிட்ல நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி வந்து இந்த ஒயர்கள் எல்லாம் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் நாட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஹோல் எதுவும் வைக்க போறது இல்லை, மேக்னெட் பட்டன் தான் வைக்க போறோம். அதனால வந்து ஒயர்கள் எல்லாம் நல்லா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒயர்களை இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மேக்னெட் பட்டனும் வச்சிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம லேப்டாப் பேக் வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து லென்த்தியா நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.